ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Sesame ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் புட்டு சப்பாத்திக்கு ஏற்ற ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான சைட் டிஷ் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடலைக்கறி செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் கருப்பு கொண்ட கடலையை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 to 12 மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு அதில் 1 inch பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 5, அன்னாசிப்பூ 1, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன் போட்டு கலர் நல்லா ப்ரௌனாக மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வாசனை வரவும் வரமிளகாய் 12 சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. மிளகாய் லேசாக வறுபட்டால் போதும். இப்போ இதோட கசகசா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பொரிய விடுங்க. கசகசா பொரியவும் சின்ன வெங்காயம் 6 சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கவும் ஸ்டவ்ல இருந்து எடுத்துட்டு நல்லா ஆற விடுங்க. மசாலா ஆறவும் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இதோட தேங்காய் துருவல் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்ல ஸ்மூத் பேஸ்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. கிரேவி செய்ய ஒரு ப்ரெஷர் குக்கரில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் போட்டு பொரியவும் தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வதக்கணும். வெங்காயம் கிளாஸியாக வதங்கவும் பச்சை மிளகாய் 4 கீரி போட்டுக்கோங்க. இதோட தக்காளி 1 கப் கொஞ்சம் மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ண சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகவும் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பச்சை வாசனை போக வதக்குங்க. இதோட மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்ச கருப்பு கொண்ட கடலையை அது ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. அதோட மிக்ஸி ஜாரில் 1 கப் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ குக்கர் லிட் போட்டு மூடி வெயிட் போட்டு 5 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணுங்க.
ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் குக்கர் திறந்தா கம கமன்னு சுட சுட அருமையான ஆரோக்கியமான கடலைக்கறி ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிடுங்க. இந்த கடலைக்கறி புட்டு இல்லைன்னா சப்பாத்திக்கு சூப்பர் சைட் டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.